வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டிபுதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொருவர்களுக்கு ஒவ்வொரு பெண் துணை. அந்த ஒரு பெண் துணை மனைவியாக, துணைவியாக, மற்றபடி வேறு விதமாக எப்படி வேணாலும் இருக்கலாம். இன்னைத்தான் லிவிங் டுகெதர் மற்ற சோன்ஸோ என்னமோ போயிட்டு இருக்கேன். அதன் அடிப்படையில் ஒரு ஆணினுடைய ஒரு துணை, சில பேர் குண்டா இருப்பாங்க, சில பேர் ஒல்லியா இருப்பாங்க, இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சில பேர் அழகாக இருப்பார்கள், சில பேர் அழகு இல்லாமல் இருப்பார்கள். அந்த சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்டுக்கு நம்ம தேவையில்லை. குண்டா இருக்கிறாங்க சில பேர், சில பெண்கள் ஒல்லியா இருக்கிறாங்க. அவர்களோடு எவ்வாறு ஒரு பெண் உறவு கொள்ள முடியும்? இப்போ இந்த தலைப்புல நம்ம ஒல்லியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவா குண்டா இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உறவு கொள்வது என்பது ஆணுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா ஒல்லியாக இருக்கக்கூடிய பெண்கள் அதுக்காக ரொம்ப சுலபம்லாம் சொல்லிட முடியாது. பல ஆண்களுக்கு எவ்வாறு தன் துணை, ஒல்லியாக இருக்கக்கூடிய துணையோடு உறவு கொள்வது என்பது இன்னைக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. எடுத்தமா கவுத்தமா அப்படின்னு தான் பல ஆண்கள் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை பல பெண்களும் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறார்கள். அது அவர்களுடைய ஒரு விஷயம் அல்ல, நம்முடைய கலாச்சாரத்தின் பயன்பாடு, அது வெளிப்பாடு தான் நம்ம சொல்ல முடியும். அதன் அடிப்படையில் தம்முடைய மனைவி, ஒரு ஆணுடைய மனைவி, துணைவி ஒல்லியாக இருந்தால் எவ்வாறு உறவு கொள்வது? ஆமா, எடுத்த உடனே அவர்களோட உறவு கொள்ளக்கூடிய சாதாரண நிலை என்பது அவர்களுக்கு உண்மையிலே திருப்தியற்ற நிலையைத்தான் ஏற்படுத்தும். நல்லா புரிஞ்சுக்கலாம். பெண் கீழ் ஆண் மேல் அப்படிங்கிற சமயத்துல அது சாதாரணமா ஒரு நிலைப்பாடு தான், அது பொதுவான ஒரு விஷயம். அதே மாதிரி ஆண் கீழே பெண் மேலே அப்படிங்கிற ஒரு சாதாரண நிலைப்பாடு தான். அதை ஒரு பெண் ரொம்ப பெருசாலாம் எடுத்துக்க மாட்டான். அவளுக்கு ரொம்ப திருப்திகரமா இருந்ததான்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு 4 வகையான ஒரு விஷயம் இருக்கு. அது குறிப்பா ஒரு 3 வகையான ஸ்டெப்பு ஒல்லியான பெண்களை எவ்வாறு திருப்திப்படுத்துவது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பொதுவா உங்களுடைய துணைவியாகட்டும், மனைவியாகட்டும், வேறு விதமான ஒரு தொடர்புள்ள ஒரு பெண்ணாகட்டும், அந்த பெண் இன்னைக்கு ஒல்லியா இருக்கான்னு வைங்களேன், அவளை எவ்வாறு உறவு கொண்டால் அவளுக்கு திருப்தி அடையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்பர் 1 அப்படிங்கிற கான்செப்ட்ல. அதாவது ஏன்னா அந்த பெண் ஒல்லியா தானே இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நீங்க இலவாக தூக்கி விட முடியும். ரைட்டா தூக்கிடுங்க, தூக்கிட்டு இடுப்புல வச்சுக்கோங்க. இடுப்பில் வைத்து கொண்டு தனக்கு முன்பாக, அதாவது இரு கால்களையும் ஆணின் இடுப்பு உங்களுடைய இடுப்பில் வைத்து கொண்டு, ஏன்னா அவர்களுடைய இடுப்பை பிடித்து கொண்டு, ஆமா, திடீரென்று நழுவி விடாமல் இருக்கணும் அந்த கான்செப்ட். அதுக்கு செவிட்டில் சாய்ந்து கொண்டு கூட செய்யலாம். செவுத்துல சாஞ்சு அவர்கள் முதுகை அழுத்திக்கிங்க, உங்களுடைய துணைவியோட முதுகை அழுத்திக்கிட்டு உங்களுடைய ஆண் குறிக்கு நேரம் அவங்களுடைய பெண் குறி நின்ற நிலையில், நல்லா புரிஞ்சுக்கணும், நின்ற நிலையில இடுப்புக்கு மேல தூக்கிக்கிங்க. தூக்கிக்கிட்டு செவுத்தில் சாய்ந்தபடி உறவு கொள்ளக்கூடிய சமயத்தை கட்டாயமாக ஆண் உறுப்பு முழுமையாக உள்ளே செல்லும். அது அவர்களுக்கு மிகவும் திருப்திகரமாக இருக்கும். ஆமா, இது பல ஆண்களுக்கு புரிவதில்லை. இது செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய துணைவிகள் ரொம்ப ஆவல் படுவார்கள், ரொம்ப உங்கள் மேல் ஆசைப்படுவார்கள், உங்களை விட்டு விடமாட்டார்கள். அது ஒரு கான்செப்ட் இதில் இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு ஸ்டெப் சொல்ல போனா, கால்களை மேலே தூக்கி செய்வது. படுத்த படுக்கையாக கூட இது செய்யலாம். படுத்த படுக்கையாக இருந்து கொண்டு அப்படியே நார்மலாக காலை நீட்டிக்கொண்டு செய்யக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் இல்லாமல், இப்போ உங்க மனைவி ஒல்லியா இருக்கான்னு வைங்களேன், இருக்கக்கூடிய சமயத்துல கால்களை மேல தூக்கிங்க. தூக்கக்கூடிய சமயத்தை பெண் குறி ரொம்ப விரிந்துரும். ஏன்னா அவங்களுக்கு இடுப்புல ஏகப்பட்ட அந்த கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாதனால பெண் குறி ரொம்ப ஓ அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு அற்புதமா தெரியும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை என்ன ஆகும், கம்ப்ளீட்டா உங்களுடைய ஆண் குறி முழுமையாக உள்ளே நுழைஞ்சிரும். அப்ப கால்களை தூக்கக்கூடிய சமயத்துல இன்னும் அவர்களுக்கு அது இன்பமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா, படுக்கை வாட்டத்துல நீள் வாட்டத்துல வைக்காமல் வானத்தை நோக்கி கால்களை
தூக்கிய வாட்டத்தில் வானத்தை நோக்கி கால்களை நீட்டிய நிலையில செய்யக்கூடிய உறவு செய்யக்கூடிய சமயத்துல உங்களுடைய துணை ஒல்லியாக இருக்கும் பட்சத்துல கட்டாயமா அவர்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். இந்த ஸ்டெப்பை செஞ்சு பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். அடுத்தது 3வது நம்ம பார்க்கக்கூடிய சமயத்துல கால்களை அகலமாக விரித்து கொண்டு ஆழமாக உறவு கொள்வது. நல்லா புரிஞ்சுக்கிறோம். இது ஒல்லியாக இருக்கக்கூடிய பெண்களை நாம உறவு கொள்ளக்கூடிய சமயத்துல கால்களை ரொம்ப அகலமா விரிச்சுக்குங்க. மேலே தூக்கிய ஒரு நிலை. அடுத்தது பார்த்தது நின்ற நிலையில் இடுப்பில் வைத்துக்கொண்டு சுவற்றில் சாய்ந்த ஒரு நிலை பார்த்தோம். இது 3வதா சப்ஜெக்ட் பண்ணக்கூடிய சமயத்துல கட்டாயமா இது ரொம்ப விருப்பமாக இருக்கும் பெண்களுக்கு. அதாவது கால்களை அகலமா விரிச்சுக்கணும். படுத்த வாட்டத்தலாம் அதுல ஒண்ணு மாற்றம் கிடையாது. அப்ப பெண் கீழே இருக்கிறா, ஆண் மேல இருக்கிறான், நீங்க மேல இருக்கிறீங்க, உங்க துணைவி கீழே இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய சமயத்துல அந்த ஒல்லியா இருக்கக்கூடிய சமயம் கட்டாயமா அவருடைய அடிவயிறு ஒட்டி இருக்கும். பார்ப்பது ரொம்ப அழகாவே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பெண்குறி உங்களுக்கு முன்னால் அப்படி தூக்கி கொண்டு தெரியும். இதை குண்டாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு பெண்குறி உள்ளே அமிழ்ந்து தெரியும். அப்ப ஒல்லியா இருக்கக்கூடிய சமயத்துல உங்களுக்கு பெண்குறியை பார்க்கக்கூடிய சமயத்துல கட்டாயமா கிளிட்டோரியஸ், அவருடைய மேல் உதடுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப கவர்ச்சிகரமா தெரியும். அப்ப என்ன பண்ணுங்க, கால்களை அகலமா விரிச்சிருங்க. விரிக்கக்கூடிய சமயத்துல இன்னும் அவங்களுடைய யோனி குழாய் ரொம்ப அகலமா விரியக்கூடிய சமயத்துல உங்க ஆண்குறி முழுமையாக உள்ளே செல்லும். இது பல பெண்கள் ஒத்துக்குவாங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆமா, தரையில் செய்வதை விட மற்றபடி ஒரு பாயை விரித்து மற்றபடி ஒரு பெட்ஷீட்டை விரித்து செய்வதை விட ஒரு ஸ்பான்சான ஒரு மெத்தையில் செஞ்சீங்கன்னு வைங்களா, இன்னும் பெண்களுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். அந்த மாதிரி செய்யக்கூடிய சமயத்துல ஆண்குறி ரொம்ப முழுமையாக போகும். ஏன்னு கேட்டா உங்களுக்கு ஆணினுடைய அந்த முழங்கால் பகுதி அடிபடாது. நல்லா புரிஞ்சுக்கணும், இதுல ரொம்ப தெளிவான விஷயம். பல ஆண்கள் டக்குன்னு ஸ்பீடா ஒரு செமன் வெளியே வந்துடுது. 2வது டக்குன்னு உறவு கொண்டு நகர்த்துறாங்க அப்படின்னா அவங்களுடைய முட்டியில அந்த சிராய்வு தன்மை ஏற்படுறதான் ஒரு காரணம். தரையில படுக்க வச்சு செய்யறது, மற்றபடி தரையில பாயை விரித்து செய்வது, அந்த கோரை காலை ரொம்ப முட்டிக்கால ரொம்ப அழுத்தம். அப்படி இருக்கிற சமயத்துல அவங்களுக்கு ரொம்ப வேகம் ரொம்ப குறைஞ்சு போயிடும். இன்னும் வயதானவராக இருந்தால் அவங்களுக்கு வெறுப்பே வரும். அதனால யாராக இருந்தாலும் சரி, உறவு கொள்ளுங்கிற கான்செப்ட்ல அதுவும் குறிப்பாக காலை பெண்ணை மல்லாக்க படுக்க வைத்து ஒல்லியான பெண்ணை காலை விரித்து ஆழமாக உறவு கொள்ளக்கூடிய சமயத்துல எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா பெட்டை பயன்படுத்துங்க. பெட்டை பயன்படுத்துற சமயத்துல நீங்க ஆழமாக உறவு கொள்ள அவசியமே கிடையாது. காலை விரிச்சுட்டு உங்களை ஆண்குறையை உள்ளே நுழைத்து விட்டு இயங்க ஆரம்பித்து வேகமாக நீங்க தானாக அந்த ஆண்குறி உள்ளே நுழைந்து விடும். ஆமா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆழமாக செய்ய அவசியமே, தானாகவே உங்க ஆண்குறி உள்ளே நுழைஞ்சிடும். அப்ப என்ன ஆகுது, உங்களுடைய துணை ரொம்ப அற்புதமா அதை அனுபவிப்பாங்க, நல்லா இருக்கும். அப்ப இருக்கக்கூடிய சமயத்துல என்ன ஆகுது, இந்த 3 ஸ்டெப்புமே பண்ணக்கூடிய சமயத்துல ஒரு பெண் எப்படி மாறுவான்னா டக்குன்னு என்ன பண்ணுவான், ஏன்னா ஆழமாக போகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணுவானுன்னா ரொம்ப ஆழமாக போய்விட்டதா அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்க இயங்கிக் கொண்டே இருக்கிறீங்க, உடல் இயங்கிவிட்டே சமயத்துல டக்குன்னு என்ன பண்ணுவான், இந்த 3 ஸ்டெப்புமே பண்ணக்கூடிய சமயத்துல இதை ஏதோ 1-2 பண்ணாலுமே சரி, டக்குன்னு என்ன பண்ணுவோம், உங்க இடுப்பை கெட்டியாக இரு கைகளாலும் மிக இறுக்கமாக அணைத்து தன் இடுப்பையோடு இடுப்பாக உங்க இடுப்பை நுழைப்பார். அப்ப தெரிஞ்சுக்கலாம் நீங்க, ஆக பரவாயில்ல, நம்முடைய ஆண்குறி தன் துணைவியின் பெண் குறி ரொம்ப ஆழமாக சென்று விட்டது, அதை நம் துணைவி மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டால் அவளும் அனுபவிக்கிறாள் தெரிஞ்சுக்கிறோம். ஆமா, ஆழமாக நுழைந்தாதான் ஒரு பெண் அவர் ஆணுடைய இடுப்பை பிடிப்பார். இன்னும் சொல்ல போனா இன்னும் ஆழமாக நுழைய வேண்டும் என்று விரும்பக்கூடிய பெண்கள் இன்னும் இறுக்கமாக ஆணினுடைய இடுப்பை இறுக்கமாக பற்றி பிரிச்சுக்குவாங்க. ரொம்ப இறுக்கமா பிடிக்கக்கூடிய சமயத்துல ஆண்குறி தானாகவே உள்ளே நுழையும். நீங்க இயங்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நேரத்துல விந்து முந்துதல் இல்லாமல் பார்த்துக்க. ஏன்னு கேட்ட இடுப்பை பிடிக்கக்கூடிய சமயத்துல ரொம்ப அழுத்தமா ஒரு பிடிச்சு தன் கால்களை வேண்டுமென்றே அகலமாக விரித்து ஒரு பெண் இயங்கக்கூடிய சமயத்துல நீங்க கூட இயங்க வேண்டிய, அவங்களே இயங்கிடுவாங்க. நீங்களுடைய சமயத்துல என்ன ஆகும்னா டக்குனு விந்து முந்துதல் ஏற்படும். அதுல மட்டும் ஒரு ஆண் கவனமா இருந்துட்டீங்கன்னா கட்டாயமா அந்த செக்ஸ் ரொம்ப 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 உங்களுக்கு பிடித்ததாக இருக்கு. அதை விட பெண்களுக்கு பிடித்த ஒரு விஷயமாக, அதிலும் குறிப்பாக ஒல்லியான பெண்களுக்கு இது அற்புதமான ஒரு நிலைப்பாடுங்கிறது தான். ஆமா, ஒரு மிகப்பெரிய ஒரு
அனுபவத்தின் வெளிப்பாடாக நாம் சொல்லிக் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.